இல்ல 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 7 மணிக்கு நான் சாப்பிடுவேன் சார். இது என்ன மஞ்சளா இருக்குது? ஐயா வரேன் இது பொறுமையா இருப்பா சொல்றேன். வந்து உட்கார்ந்தவனே ஆரம்பிக்காத. சரிங்க சார் சரிங்க சார். ஓகே 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 ஓகே. அவங்களே வர சொல்லிடுறேன். நான் எடுத்துட்டேன் சார் எடுத்துட்டேன். ஆல்ரெடி இப்ப என் கையில தான் இருக்கு. ரெடியா வச்சிருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. கொண்டு வந்துறேன். ஓகே சார் ஓகே சார். டோக்கன் நம்பர் 44 சார். 44 நான் தெரியல இந்த பாத்துக்கிறேன். ஆமா சார் உறுதியா இருக்கேன் அதுல. நான் அவங்களும் உறுதியா தான் இருக்காங்க. உறுதியா இருக்கானா? இருக்கேன். எப்பாற்பட்டாவது நான் வந்து உண்மையிலே வந்து பெத்துக்கிருவேன். பெற வைப்பேன். ஓகே சார் ஓகே சார். தேங்க்யூ சார். சார் இதுல என்ன சார் இருக்கு? என் கடமையே நான் செய்யறேன் அவ்வளவுதான். என்னப்பா என்ன பேசிக்கிட்டு இருந்தா? நான் பாட்டுக்கு திடீர்னு யதார்த்தமா வந்துட்டேன். கண்டிப்பா நடக்குறேன். என்ன பார்க்க போற? திருநாய்க்கெல்லாம் போய் பிரசவம் பார்க்க போறியா? உனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் தையலை பிரிக்க போறேன். என்னது குடும்ப கட்டுப்பாடு தையலை பிரிக்க போறேன். நான் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி ஒன்னு டெஸ்ட் கொடுத்துட்டேன். யூரின் டெஸ்ட் கேட்டாங்க. அதுக்காக அந்த யூரின் பூச்சி வச்சிருக்கேன். இது யூரின் பா. ஒரு நேரம் வந்த யூரின் இது. பக்கத்துல வச்சுக்கிட்டு தள்ளி வைடாங்க பார்த்தா மஞ்சக்காமலை வந்தப்ப எடுத்தது. இப்பதான் கொண்டு கொடுக்க போறேன். உனக்கு மஞ்சக்காமலை எப்போ வந்துச்சு? அது எப்போ வந்துச்சு இந்த உடம்புக்குள்ள? எப்படி இவ்வளவுதான் இருக்கு? எவ்வளவுக்கு எவ்வளவு மஞ்சளா இருக்கு அவ்வளவுக்கு எவ்வளவு உடம்புக்கு நல்லது. ஏண்டா பொருள் காட்சி மாதிரி பக்கத்துல வைக்கிறாங்க. தள்ளி வைடா கருவா. வச்சுட்டேன். எனக்கு நெஞ்செல்லாம் படபடங்குது. என்ன மேல சித்தியா பரவாயில்ல விடு. என்ன இதுக்கு முன்னால சிந்தினதே இல்லையா? என்னது? சரி விடு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி நீயும் கிளம்பு. சாயங்காலம் ரெடியாகு. எங்க டெஸ்ட் எடுக்க? எனக்கு என்னடா வியாதி இருக்கு? டெஸ்ட் எடுக்க வியாதிக்கு இல்ல. நம்ம விதைய விதைக்க போறோம். விதைய விதைக்க போறியா? குடும்பத்தை விருத்தி பண்ண போறோம். விஸ்வரூபமாக்க போறோம் நம்ம குடும்பத்தை. விதைய விதைக்கிறதுனா அந்த பக்கத்துல காரி இடம் கிடக்கு. நல்லா விதைச்சு விடு. யாரும் உன வீட்டுக்காரங்களா ஒண்ணும் கேட்காத. விதைக்க முடியாது. அப்புறம் இங்கதான் விதைக்கணும். இங்கதான் உங்ககிட்டதான் விதைக்க வேண்டியது இருக்கு. எங்க ரெடியாகு. தோட்டக்குள்ள விதைய இறக்க போறியா? எதுக்குப்பா நான் உனக்கு சொல்லவா? அதாவது இலா கையு ஒரு பிள்ளைக்கு 2வது பிள்ளை பெற்று அவங்க வளர்த்து அது வாட்டுக்கு வீடியோவா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் சின்ன சிறுசுக்குதான். நம்மளும் இளவட்டம் தான். நான் சொல்றதை கேளு. அதே மாதிரி இந்த நெல்லை சங்கர் சீலாவா அவங்க 2 பேரும் பிள்ளை பெத்துக்கிட்டு பெற போறோம் சொல்லி தினம் ஒரு ட்ரிப்ஸ குத்திக்கிட்டு வீடியோ போடுது. பிள்ளை பெத்தாங்களா பெறலையானே தெரியல. அது ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் வந்து சின்ன குட்டி செலிபிரிட்டிஸ். அவங்களே ஒரு குட்டிய போட்டாங்க. நம்ம 2 பேரும் யாரு? தமிழ்நாட்டுக்கு நீ ஒரு நயன்தாரா, நான் யாரு? விக்னேஷ் சிவன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளைய உருவாக்கினா ஏன்? அது ஏன் நீ வந்து வரமாட்டேங்கிற? இன்னையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். முயற்சி திருவினையாக்கும். 6 வருஷமா என்ன பண்ண? 6 வருஷமா எனக்கு இந்த ஐடியாவே வரல. இப்பதான் வருது. இல்ல முயற்சி பண்ணுவோம். அப்ப 6 வருஷமா நான் முட்டுச்சோத்த போய் முட்டிக்கிட்டு இருந்தியா? நான் என்னன்னா காலையில வீடியோ போடும்போதே யோசிச்சேன். உன் பிள்ளைய வந்து வளர்க்கறதுக்கு உன்னால முடியல. சரி அது பாலவிநாயகம் புள்ளங்கிறதுனால அது ஹாஸ்டல்ல சேர்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சரி நம்மளுக்காக ஒரு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளையவாது நீ நம்ம கூடவே வச்சு கண்ணுக்கு கண்ணா கைக்கு கையா வளர்ப்பீல. என்னைய மாதிரி கண்ணு, உன்னைய மாதிரி சிரிப்பு, என்னைய மாதிரி முடி, உன்னைய மாதிரி என்ன சொல் கோபம், என்னைய மாதிரி புன்னகை, காமெடி சென்ஸ் எல்லாத்துலயும் ஒரு கலந்த ஒரு பிறவி பிறக்கும்ல. அதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு சொல்ல வர்றேன். ஏலியனா? அது நீ பெத்தா தனியா பெத்தா அப்படி இருக்கும். நான் என்னோட சேர்ந்து கூட்டு முயற்சியில பெத்தா நல்லா இருக்கும். எல்லாரும் கூட்டு முயற்சி போட்டா அதான் புள்ள பிறக்கும். தனியா போய் பிறக்கிறது அது என்னதுக்கு பொருள் காட்சியா? நான் கேக்குறேன். ரெடி ஆயிட்டேன். வரதா இருந்தா வா, இல்லன்னா நீ இருந்து கூட நான் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வரேன். இப்ப என்ன முடிவுல வந்திருக்க? பிள்ளை வைக்கணும். அது நீ என் கருவை நீ சுமக்கணும். அதுதான் என்னுடைய திட்டம். எனக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லன்னா எனக்கு விருப்பம். இஷ்டம் இருந்தா இந்த வீட்டுல வாழு. இல்லையா கிளம்பி திருப்பூருக்கோ தாராபுரத்துக்கோ போ. அங்க போய் உன் பிள்ளைகளை வள. இல்ல இல்ல எனக்குன்னு ஒரு பிள்ளை வேணும். நான் கேக்குறேன். இத்தனை நாள் நான் வாடா பக்கலாம் கூப்பிடறப்ப ஐயோ நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு அங்கூட்டு நாயம் பேசுறேன். இப்ப என்னமோ வா புள்ள பக்கம் என்னமோ ரிப்பன் கட் பண்ண மாதிரி போய் நீ கூப்பிடுற. எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என் மனசுக்குள்ள அந்த விதைச்ச விதை எனக்குள்ள முளைச்ச அந்த ஆசையை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பரவாயில்லதான். ஒண்ணுதான் பெத்து பாப்போமே, வளர்த்துதான் பாப்போமே. நம்மளுக்குள்ள பொம்பளை பிள்ளை இல்ல. எனக்கு 3 பசங்க, உனக்கும் 2 பசங்க. ஆக நம்ம குடும்பத்துல பூரா ஆண் சிங்கமா இருக்கு. ஒரே ஒரு பெண் சிங்கம் வேணும். நீ சிங்கப்பெண் இருக்க. நீ அழிஞ்சு போகும்டா உலகம். எதுக்கு? அழிஞ்சு போகும். ட்ரை பண்ணி தான் பாப்போமே. கொண்டுருவாங்க. ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுவோமா? கிடைக்கட்டும்.